காலத்தில் இயக்கங்கள் மீதான நம்பிக்கை இருந்தது. அதிலும் இறுதி காலத்தில் விடுதலை புலிகள் மீது அதீத நம்பிக்கை இருந்தது. இவர்கள் எப்படியும் ஒரு தீர்வு திட்டத்தினை எமக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது. அதற்கு பிறகு கட்சிகள் மீது அந்த நம்பிக்கை வந்தது. தமிழ் தேசிய கூட்டம் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக இருந்து கொண்டு செயல்படும். இப்பொழுதோ இயக்கங்கள் மீது இருந்த நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. இயக்கங்கள் பிரிந்துவிட்டன. அதே நேரம் யுத்தத்தால் மாபெரும் அழிவு ஒன்று வந்திருக்கிறது. இப்பொழுது கட்சிகளுக்கிடையும் பிளவு வந்திருக்கிறது. இப்படியே போனால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? அது கேள்வி பிரச்சனையா? தமிழ் மக்களுடைய தமிழ் மக்கள் என்று சொல்ல தமிழ் பேசும் மக்களுடைய எதிர்காலம் பயங்கரமான விளைவுகளை சந்திக்கின்ற. இப்போ கொஞ்ச நாள் விட்டோம்னா அந்த கடல் வரைக்கும் எங்களை கொண்டு சென்று விடுவார்கள். வேறு வழி இல்லாமல் கடலுக்குள்ளான் குதிக்கும். நான் ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன், இந்தியாவோடு இணைத்து கொள்ளுவோம், வடக்கு கிழக்கு இந்தியாவோடு இணைச்சு கொண்டால் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பேணிக் கொள்ளலாம். ஆகவே அப்படியாவிலிருந்து கிடைக்கின்ற பாதுகாப்பை விட இலங்கையிலிருந்து பாதுகாப்பு இல்லை இல்லை, இப்போ இல்லை, இல்லவே இல்லை. இன்றைக்கு நாங்கள் போய் இந்த ஒவ்வொரு மட்டக்களப்பு போனான இல்லாட்டி யாழ்ப்பாணம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏக்கர் கணக்கில் இராணுவத்தினுடைய காணிகள், இராணுவம் பிடிச்சிருக்கிற காணிகளை பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் அவர்கள் வருமானம் பெறுகிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், மக்களுடைய மாடுகளை வைத்துக்கொண்டு பால் கறக்கிறார்கள், ஏன் சலூன் கூட வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வருமானத்தை இட்டுக்கிற செயல்பாட்டிலே அவர்கள் இன்றைய போகிற வழியில் கேன்டீன் எல்லாம் இருக்குது. ஆமிக்கு கேன்டீன் எல்லாம் திறந்து வச்சுருக்காங்க, கடையெல்லாம் திறந்துருக்காங்க. அப்போ சாப்பாட்டு கடையெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க. அப்போ பெரிய அளவில் அந்த காணிகள், அது மக்களுடைய காணிகளையும் அவர்கள் பிடித்து வைத்திருக்கார்கள். அரசாங்க காணி என்ன நாங்கள், ஆனால் மக்கள் இன்றைக்கு மக்கள் காணி இல்லாமல் எல்லாம் இருக்கிறோம். எத்தனை இவ்வளவு ஏக்கர் காணி என்னத்துக்கு? இராணுவத்துக்கு, என்னத்துக்கு முப்படைகளுக்கு, என்னத்துக்கு அந்த காணிகள்? ஏன் அப்படியான? இப்போ யாரோட சண்டை பிடிக்க போகிறோம்? இப்போ ஆயுத போராட்டம் இல்லை. யாரும் நீங்கள் சொல்ல வந்த விடயத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம், நான் தமிழ் மக்கள் என்று குறிப்பிட்டு பேசினால் நீங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று ஏனைய சமூகத்தவரையும் இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் பேசியிருந்தீர்கள். அதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அதாவது தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் தென்னிலங்கை சக்தியிலிருந்து எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஊடாக முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதான ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அது இன்றளவும் பேசப்படுகிற விடயமாக மாறியிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்காலத்தில் ஏனைய முஸ்லிம் அரசியல் கட்சி தலைமைகளோடு தமிழ் தலைமைகள் எவ்வாறு செயல்படும்? இதில் நான் அந்த விடுதலை புலிகள் அனுப்பினது என்ன பொறுத்தப்படல ஒரு பாரிய தவறு என்று நான் சொல்ல மாட்டீர்கள். சொல்லல. ஆனால் அவர்களோட உடைமைகள் எல்லாம் இல்லாமல் அனுப்பினதுன்றது ஒரு என்ன சூழ்நிலை? அகதி வாழ்க்கை என்பது என்னை பொறுத்தமுள்ள ஒரு கஷ்டமான வாழ்க்கை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையான. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் சமூகம் சரி கல்வியில் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னணியில் இருக்கு. வீதாசாரத்தில் இன்றைக்கு முன்னணியில் இருக்கு. இன்றைக்கு போருக்குள்ளே போனவர்கள் தமிழர்கள் இன்றைக்கு இந்த கல்வியெல்லாம் பின்தங்கிய நிலையில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. இன்றைக்கு டாக்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரிகள் நிறைய இடத்துல இருக்காங்க, இன்ஜினியர்ஸ். அதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்து விட்டது என்று சொல்ல வருகிறீர்கள். அதுதான் இப்போ நான் அதை ஒரு தவறு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் அப்படியான சிலவள அப்படியான ஒரு சிந்தனையில் ஏண்டா அந்த நன்மை உண்டு. அதான் அந்த விடயத்தில் இப்போ சிலவளையில் அவர்கள் நினைத்திருக்கலாம் ஒரு சமூகம் இதுக்குள்ளே பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அது அந்த விடயத்தை கையாண்டது விதம் பிள்ளை. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா நான் வெளிப்படையாக நான் சொல்லுகிற விடயம், அகதி வாழ்க்கைன்றது கஷ்டம். அது உண்மையிலே ஆனால் அந்த அகதி வாழ்க்கை கூடாக அந்த முஸ்லிம் சமூகம் வளர்ந்துருக்குது. உண்மையில் அது வரப்பிரசாதம் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த சண்டைக்குள்ளே அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு பொருளாதாரம் எங்களை போல நிலைமைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா
பெரிய அளவில் இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோமே டிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் செயலாளர்கள் இல்லாட்டி ஜிஏ இப்படியான ஒரு வரைமுறையை பார்த்தோம்னா அடுத்த கட்டத்தில் முஸ்லீம் சகோதரர்கள்லாம் முஸ்லீம் சமூகம்தான் அதை பிடிக்கப்போம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா அது ஒரு எங்களுடைய தமிழ் பேசும் இனமாக இருக்குது. இது அப்படியான நிலைமை இல்லாட்டி சிங்கள அரசியல் சிங்கள பெரிய பெரிய பதவிக்கு வருகிறவர்கள்லாம் சிங்களவர்களாகத்தான் வர பார்ப்பார். அவை இந்த விடயத்தில் கல்வி சமூகத்தின் பார்வையை வச்சு பார்க்கக்குள்ள உண்மையில் நல்ல ஒரு நிலையிலே முஸ்லீம் சமூகம் இருக்கு. ஆகவே இந்த ஒரு அதாவது தீன்மையிலும் ஒரு நன்மை. இப்போ நாங்கள் இப்படியும் பார்க்கல. இப்போ நாங்கள் அதான் நான் சொன்னேன், அகதி வாழ்க்கைன்றது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அதாவது அது துன்பகரமான வாழ்க்கை. ஆனால் அது அந்த விஷயத்தில் மட்டும் ஒரு தவறு நடந்திருக்கிறது. அவர்கள் அப்படியே நல்ல சிந்தனையோடு இந்த சிந்தனையோடு அவர்களுடைய உடைமைகளை கூட இப்போ நகரக்கூடிய உடைமைகள் அதையெல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து நீங்கள் போங்கள் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு அந்த அந்த சமூகத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இப்போ சகோதர படுகொலைகள் என்றதும் அதுக்குள்ள இருக்குத்தானே. அப்போ இந்த போராட்டத்தில் சில தவறுகள் வரலாம். ஆனால் அந்த தவறுகள் நன்மையிலே முடிஞ்சிருக்கிறது என்று பார்க்கக்குள்ள அது ஒரு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் தமிழ் பேசும் மக்கள் இன்றைக்கும் எங்களுடைய தேசத்திலே முக்கியமான நிலைப்பாட்டிலே முக்கியமான இருக்கைகளில் இருக்க போகிறார்கள் என்பது அது எங்களுடைய தேசத்தை எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு நிலை இருக்கும். அவை அந்த வகையில் நான் பெருமைப்படுகிறேன். எங்களோட முஸ்லீம் சகோதரர்களுடைய வளர்ச்சி என்பது உண்மையில் அது ஒரு அது எங்களுக்கும் ஒரு தைரியத்தை. ஏனெண்டா ஒரு முஸ்லீம் சகோதரரால் ஜிஏயா எங்களுடைய பிரதேசத்தில் வர்றாருன்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி சிங்கள ஒரு ஆள் வர்றாருண்டா அது இப்போ இருக்கிற சிங்கள அரசியல் இனவாத அந்த சிந்தனையோடு தான் வர பார்ப்பார். அப்போ இன்னும் மோசமாக செயல்பாடுகள் இருக்கு.